அனைவருக்கும் வணக்கம். நம்ம கதை நேரத்துல இப்ப நம்ம 700 கதைகள் சொல்லியாச்சு. ஏ வழக்கம் போல ஒரு மியூசிக்கோட ஆரம்பிச்சிடலாமா? கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. கதை நேரத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வர எல்லா குட்டீஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல உங்க குழந்தைகளுக்காக கதை நேரத்தை சூஸ் பண்ணதுக்கு பெற்றோர்களுக்கும் நன்றி. இப்போ ஓசூர் தாத்தா உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா? ஒசூர் தாத்தாவுடைய கதைகளை கேட்கும் என் மழை குழந்தைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். மேலும் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் சுகமாக இருக்க என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். எல்லா குழந்தைகள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா. எப்பையும் கேட்கறது போல இந்த தடவையும் நம்ம 700வது கதையை ரீச் ஆனும்போது எல்லா குட்டீஸையும் ஆடியோ அனுப்ப சொல்லி கேட்டிருந்தோம். அப்படி நமக்காக கதை நேரத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு குட்டீஸ் அமைச்ச ஆடியோவை இப்ப கேட்கலாமா? குட்டீஸ் ஆடியோவோட தொடக்கமா அமெரிக்கால இருந்து என்னோட பொண்ணு என்ன சொல்றான்னு கேப்பமா? அவளோட பேரு இதோ என்ன சொல்றான்னு கேப்போம். ஓகே சமுத்துக்குட்டி, தேங்க்யூ. இப்போ இன்னொரு மழலை குரல்ல பெங்களூர்ல இருந்து மித்துள் என்னென்ன கதைகள்லாம் வேணும்னு ரொம்ப அழகா சொல்றத கேப்பமா? ஹலோ மாமா, நான் மித்துள் பேசுறேன். பெங்களூர்ல இருந்து பேசுறேன். உங்க கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கதையை நான் டெய்லி தூங்குவேன். நான் டெய்லியுமே நான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து 45 கதை கேட்டா தூங்குவேன். ஜீப்ரா, சிங்கம், டைகர், புலி, ஜிராஃபி இந்த மாதிரி கதை எனக்கு போட்டு தரீங்களா ப்ளீஸ்? மேம் மறக்காம இருந்து போட்டுருங்க. தேங்க்யூ. ஓகே மித்துள், கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ. அடுத்ததாக எப்பையும் போல துரு துருன்னு பேசுற கிறிஸ் என்னென்ன விதமான கதைகள் வேணும்னு சொல்றான். கேப்பமா? ஹாய் அங்கிள், நான் கிறிஸ் பேசுறேன். நீங்க சொல்ற கதைங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். முக்கியமா நீங்க சொல்ற காமெடி ஸ்டோரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டா சொல்லுங்க அங்கிள். நாங்க கதை மூலமா நிறைய கத்துக்கிட்டோம் அங்கிள். தேங்க்யூ அங்கிள். பாய். ஓகே கிறிஸ், விதவிதமான கதைகள் சொல்ல முயற்சி பண்றேன். தேங்க்யூ. நம்மளோட 700வது எபிசோட ஒட்டி ஆடியோ அனுப்ப சொல்லி கேட்ட மார்ச் மாசத்திலேயே ஈரோட்ல இருந்து ரித்திக் அப்புறம் கார்த்திகோட அம்மா நமக்காக ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. கேட்கலாமா? திரு பார்கவ் கேசவன் அவர்களுக்கு வணக்கம். நான் ரித்திக் அவங்க அம்மா பேசுறேன். என்னோட பசங்க ரித்திக், அவனோட அண்ணா கார்த்திக் 2 பேரும் தினமும் உங்க கதையை கேட்டுதான் தூங்குறாங்க. உங்க கதை கேட்கறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கனால நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். இப்போ பிரணீதன் பெங்களூர்ல இருந்து எப்பயில இருந்து கதை நேரம் கேக்குறான் அப்படிங்கறதையும் சொல்றான். கேட்கலாமா? அங்கிள், நான் பிரணீதன் பேசுகிறேன் பெங்களூர்ல இருந்து. உங்கள் கதை நேரம் பாட்காஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு தெனாலிராமன் கதைகள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அது நகைச்சுவையாகவும் இருக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திபன் கனவு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்பர் பீர்பாலும் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கதை சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு நான் 300 ஸ்டோரியிலேருந்தே ஸ்டோரி கேட்குறேன். தேங்க்யூ அங்கிள். சோ ஸ்வீட். தேங்க்யூ வெரி மச் பிரணீதன். அடுத்ததாக சிங்கப்பூர்ல இருந்து அகிலன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்கலாமா? உங்களோட கதை நேரம் கேட்டது தான் தூங்குவேன். உங்களோட கதை நேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் இதே மாதிரி நிறைய கதைகள் அனுப்புறேன். நன்றி. தேங்க்யூ.
அகிலனோட அம்மாவும் கதை நேரத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார். நான் எப்பயுமே என் பையனுக்கு டெய்லி கதை சொல்லி தான் நைட்டு தூங்க வைப்பேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களோட பாட்காஸ்ட் பற்றி நான் ஸ்பாட்டிஃபைல பார்த்துட்டு, அந்த நாள்லேருந்து என் பையன் உங்கள் கதையும் கேட்க ஆரம்பித்தான். உங்கள் கதை கேட்கும்போது அவன் நிறைய விரும்பி கேட்குறான். அம்மா எனக்கு இந்த கதை போடுங்கம்மா, அம்மா எனக்கு அந்த கதை போடுங்கம்மா. சில விஷயங்கள், சில குட்டி சொல்கிற கதையுமே அவன் ஆர்வமாக கேட்பான். இதுலேருந்து அவனுக்கு கதை சொல்கிற அந்த ஆர்வம் நிறைய ஜாஸ்தி ஆகுது. இப்போ அவன் கதையும் சொல்ல நல்லா உற்சாகமா சொல்றான். டெய்லி நைட் உங்களோட ஏதாவது ஒரு ஸ்டோரி கேட்காம அவன் தூங்கவே மாட்டான். டில் டுடே அவன் இதுல ரொம்ப என்ஜாய் பண்றான். இப்போ நீங்க ரீசெண்டா போட்ட அந்த ஒட்டகம் கதையில கூட சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேட்டு சிரிச்சு சிரிச்சு இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட கதை நேரம் என் பையனுக்கு அறிவுபூர்வமாவும் நல்ல நல்ல கதைகள் சொல்றது இந்த இதுல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஜெனரேஷன்ல எங்களுக்கு ஒரு கிஃப்டடா உங்க சேனல் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இது போல கருத்துக்கள் தான் கதை நேரத்தை தொடர்ந்து இயங்க வச்சுக்கிட்டு இருக்கு. கதை சொல்ற எங்களுக்கும் இந்த மாதிரி கருத்துக்கள் தான் ரொம்ப ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி மேடம். இறுதியாக கஜா, போன தடவையே நம்மள 10,000 கதை சொல்ல சொன்னா, இப்போ அந்த நம்பரை எங்க எடுத்துட்டு போயிருக்கான் பாருங்க. அங்கிள், நான் உங்க ஆர்டன் ஃபேன் ஆயிட்டேன். இப்பெல்லாம் உங்க கதை கேட்காம நான் தூங்கவே மாட்டேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 50,000 ஸ்டோரிஸ் நீங்க போய்கிட்டே இருக்கணும் அங்கிள். நான் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ அங்கிள். அவ்வளோதான். ஆஹா, ஓகே கஜா, கண்டிப்பா எவ்வளோ கதை சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்றேன். தேங்க்யூ. இதோட குழந்தைகளும் பெரியவங்களும் கதை நேரத்தை பத்தி சொன்ன எல்லா ஆடியோவையும் கேட்டாச்சு. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இதே போல இந்த ஸ்பெஷல் எபிசோடுக்காக குட்டி சமைச்ச கதைகளும் சீக்கிரமாக வர இருக்கு. கேட்கறதுக்கு ஆவலா இருக்கீங்களா? ஒன்ஸ் அகைன் கதை நேரத்தை தொடர்ந்து கேட்கறவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவ்வளோதான்.